வீட்டுக்குள்ள நம்ம சாரதா வந்த உடனே நம்ம கங்காவும் நம்ம யமுனாவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நீ வீடு வைக்கிறதுக்கு முட்டாள்தனமா சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கேம்மா, இன்னமும் நியாயம் அப்படி சொல்லி கேட்குறேன். இது கேட்டு நான் சாரதா பாட்டிக்கு ஒன்றும் புரியல. என்னடி ஆகிட்டு எதுக்காக இப்படி கோப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம், சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்காதே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைக்காக வீட்டை விற்கணும் பேய அலைஞ்சிங்க. இப்போ நம்ம காவிரி இந்த வீடு வாங்கணும்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா அப்படி சொல்லுங்க. அதை கேட்டுன்னு நம்ம கங்கா அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படிமா பைத்தியக்காரத்தெல்லாம் முடிவு எடுக்கிறேன். எங்களுக்கு காவிரிக்கு அந்த வீடு விற்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. அது மட்டும் வேறு யாருக்குனாலும் அந்த வீட்டை விற்போம், ஆனால் காவிரிக்கு மட்டும் இந்த வீடு நாங்கள் விற்கவே மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு சாரதாக்கு ரொம்ப எதுக்கு இப்படி பொறாமல் பிடிச்சி போய் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காவிரி இந்த வீட்டை வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேற யாராட்டும் அந்த வீட்டை வாங்கி இடிச்சு அதை மட்டும் ஹோட்டல் அது இதுன்னு கேட்டு நம்ம அப்பா வளர்ந்த வீட்டை நம்ம நாசம் பார்க்குவாங்க. ஆனால் காவிரி கையில் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காவிரி நம்ம அப்பாவோட ஞாபகமாக அந்த வீட்டை வச்சிருப்பா. அந்த வீடு வேணா காவிரி போயிருக்கு, நம்ம வீட தானே இருக்கும், நம்ம எப்போனாலும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டுன்னு கங்காவுக்கு நம்ம யமுனாவுக்கு ரொம்ப கோவந்து அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது அவளோட வீடாக இருக்கும், அந்த வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்கு. ஆனால் அவள் பேரில் மட்டும் அந்த வீடு பொங்கலுக்கு விருப்பமே கிடையாது. அவளுக்கு மட்டும் அந்த உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு சந்தோஷமே இருக்காது. நாங்கள் விட்டும் கொடுக்க மாட்டோம், அது எங்கள் எல்லாருக்குமே இருக்கணும், இல்லைன்னா அவளுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சாரதாக்கு ரொம்ப கோந்து அப்படியே ஓங்கி பல்லங்களெல்லாம் அடிச்சு உடச்சிடும். பார்த்துக்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுக்கு பணம் தேவை இருக்கு, அதில் அவள் கொடுத்து உதவி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. நல்ல மனசை புரிஞ்சுக்காம இப்படி பொறாம எண்ணத்துல கெட்ட எண்ணத்துல போய் ஊறி போயிருக்கீங்களா, என் வயிற்றுல தான் பிறந்தீங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா கத்துறாங்க. சாரதா கேட்டுனா கங்கா ஆமாம்மா அதே தான் நானும் கேட்குறேன். எங்களை எல்லாமே உன் வயிற்றுல தான் பெத்தியே இல்லை, காவிரி மட்டும் தான் பெத்திய. காவிரிக்காக ஒன்றுன்னா அப்படியே உயிரை கொடுத்து அப்படியே துணிஞ்சு அலையிற. அது மட்டும் இல்லாமல் காவிரின்னு சொல்லிட்டு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். எங்களை பற்றி கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பார்க்குறியாமா? எங்கள் நிலைமையில இருந்து யோசிச்சு போகிற அப்போ தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு காவிரிக்கு இந்த வீட்டு வைக்கக்கூடாது, யமுனா நீ என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம கங்கா கேட்குறாங்க. ஒன்று யமுனாவும் ஆமாம்மா கங்காக்கா சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம், காவேரிக்கு அந்த வீட்டை நாங்கள் விற்கவே மாட்டோம், வேறு யாருக்குனாலும் கொடுப்போம் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாலும் குடும்பம் உருப்படாது. அது மட்டும் இல்லாமல் நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலுமே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் போகிற. தேவையில்லாமல் கங்கா மனசை கெடுத்து விட்டுட்டு போயிடுறேன். காவிரி கண்டா உங்களுக்கு ஏன் தான் பிடிக்க மாட்டேங்குது திறப்படி போகாமல் புத்தியோடு அலையாதீங்கடி, தேவையில்லாமல் பிரச்சனைலாம் பண்ணாதீங்க. நான் காவிரிக்கு தான் வீட்டை கொடுப்பேன், நான் வீட்டை விற்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னா நம்ம கங்காவும் நம்ம யமுனா செம்ம கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கங்கா லாஸ்ட்டாக சொல்கிறாங்க, இங்கே பாருமா இந்த காவிரிக்கு மட்டும் இந்த வீட்டை கொடுத்தனா பார்த்துக்க, இந்த உங்களோட நிலைமைன்னு யோசிச்சு பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது நீனும். நாங்கள் சொல்கிறதா கடைசி முடிவு, காவிரிக்கு இந்த வீட்டை நாங்கள் விற்கவே மாட்டோம், விற்கவும் விட மாட்டோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்காம அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்லிட்டு போயிருங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதாவும் பாட்டி செம்ம கோவத்தில் உட்காந்து என்ன இவ்வளோ இப்படி இருக்காளுவே, உண்மையிலுமே நான் தான் பிரச்சனை தெரியல, எப்படி ஒன்றுமா ஒற்றுமையாக இருந்தாங்க, ஆனால் இப்போ இந்த மாதிரி நடக்குது, இந்த பிரச்சனை எங்கே தான் போய் முடிய போகுது தெரியல அப்படி சொல்லிட்டு மண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா சொன்ன மாதிரியே நம்ம காவிரிக்கு தான் இந்த வீட்டை விற்பாங்களா, காவிரி தான் எப்படி இந்த வீட்டை வாங்க போகிறாங்க, நம்ம கங்காவும் யமுனா எப்படி இந்த விஷயத்தை தடுக்க போகிறாங்க பொறுத்திருந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.